Good evening students. Today we are going to see about the concave lens. So lenses are two types, concave and convex. Today we have only see about concave. Tomorrow we will discuss about convex. So what is the meaning of concave? When parallel rays passes through the concave lens, it spread out or diverges. So while we see from the lens, this is a concave lens. So see the concave lens when I am passing through the light ray. Light ray pass பண்ணும்போது என்ன பண்ணும்னா light ray உள்ள பட்டு diverge ஆகும் சொல்றாங்க. So diverge கான்கேவ் லென்ஸ்ங்கிறது வந்து டைவர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கு சொல்றாங்க. நம்ம கொடுக்குற லைட் ரே எல்லாமே என்னன்னா பிரிஞ்சு போகும். அதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா கான்கேவ் லென்ஸ். சோ லென்ஸ்ங்கிறது என்ன கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கண்ணாடி. சோ அந்த கண்ணாடி எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னா நம்ம டே டு லைஃப்ல நமக்கு ஒரு பொருளை பார்க்கணும்னாவே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. சரியா? அப்போ வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா யூசஸ் வந்து ஐ கிளாஸ் ஃபார் மயோபியா. மயோபியா அப்படின்னா பர்சனுக்கு வந்து பக்கத்துல உள்ள தெரியும், தூரத்துல உள்ள தெரியாது. So அந்த ப்ராப்ளமை அவங்க கரெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற லென்ஸ் தான் கான்கேவ் லென்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து என்ன சின்ன வயசுல உள்ள பிள்ளைங்க ஃபோன் பார்க்கும்போது நிறைய வந்து என்ன நைட் ஃபுல்லா முடிச்சிருக்கும் போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ற மூலமா கரெக்ட் பண்ணிக்கலாம் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதோட மெயின் பாயிண்ட் எப்படி கான்கேவ் லென்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ லென்ஸுங்கிறது வந்து எப்படின்னா இதான் வந்து கான்கேவ் லென்ஸ் சொல்லியாச்சு. ஸோ அதோட மிடில் வந்து எப்படின்னா தின்னாகவும் எட்ஜஸ் வந்து எப்படின்னா திக்காகவும் இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க. இதான் கான்கேவ் லென்ஸ்.